நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். என்றும் இறை புகழ் கூறுங்கள். பரிசுத்த குலம் நீங்கள், அரச குருத்துவமே, தூய ஆவியின் ஆலயமே, அரச குருத்துவமே, தூய ஆவியின் ஆலயமே, இறைவன் அழைத்த இடமே, இதை அறிந்து வாழ்வனமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மரண ஒளி தகுந்த மேல் ஒப்பு கொடுகு தடையாக குற்றம் பாவம் நினைத்த ஆண்டவரத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல நம்பி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழிச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே நீர் உளம் கனிந்தும் அடியார்களாகி எங்களில் உமர் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை நோக்கன்பாகியவற்றால் நாங்கள் பற்றிருந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடன் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு துய்யாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பார்வோனை வென்று நான் மாட்சி வரும்போது நானே ஆண்டவர் என்று
எகிப்தியர் உணர்ந்து கொள்வர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 5 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் மக்கள் ஓடிப்போய்விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்த மட்டில் மாற்றம் கண்டது. நாம் இப்படி செய்துவிட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ராயலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆட்களை கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்திலிருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்தார். அவனும் இஸ்ராயேல் மக்களை துரத்தி சென்றான். இஸ்ராயேல் மக்களோ வெற்றி கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகால் செபோனுக்கு எதிரே உள்ள பிக்கிரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினர். பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ராயேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர்? எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே, எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்து ஒழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவர் மோசையை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ராயேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ராயேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன், அவர்கள் இஸ்ராயேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சி உறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சி உறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். விடுதலை பயண நூலிலிருந்து அதிகாரம் 15 1 6 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர்க்கு புகழ் பாடுவேன், மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவர்க்கு புகழ் பாடுவேன், மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்து விட்டார். பல்லவி. ஆண்டவர்க்கு புகழ் பாடுவேன், மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல்,
அவரே என் விடுதலை, என் கடவுள். அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள். அவரை நான் ஏத்தி போற்றுவேன். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், மாட்சியுடன் வெற்றி பெற்றார். போரில் வல்லவர் ஆண்டவர். ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்தப்பட்டனர். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆழங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர். ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன. ஆண்டவரே, உம் வலக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே, உமது வலக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், மாட்சியுடன் வெற்றி பெற்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர், இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கு இருப்பவர் யோவானை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடையலையிலிருந்து வந்தார். ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கிருப்போர் சாலமனில் பெரியவர் அல்லவா என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கருத்து நம்மையும் பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வில் பரிசேயர்கள் சதுசேயர்கள் கேட்டது போன்று அடையாளம் கண்டு நாம் கிறிஸ்துவர்களாகவும் ஆண்டவர் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இல்லாமல் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகளையும் அவருடைய மறை உண்மைகளையும் அவருடைய வாழ்வையும் கண்டு நாம் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கின்றோம். இவ்வாறாக அடையாளத்தையும் புதுமைகளை மட்டுமே கண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளையும் அவர் நமக்காகப்பட்ட துன்பத்தையும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிந்திய இரத்தத்தையும் நினைத்து அவரை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருப்பவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் சாலமோனில் பெரியவராய் இருக்கின்றீர்கள் என்று. அவ்வளவு மதிப்பு மரியாதையும் அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நாம் நம்பி இங்கே அவரை ஏற்றுக்கொண்ட மக்களாக நாம் இங்கே இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை எல்லா விதமான நலங்களாலும் நிரப்புவதற்காகத்தான் இவ்வுலகத்திற்கு வந்தார். எனவே ஆண்டவர் நம்மிடம் கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், இன்று உங்கள் உள்ளத்தை கணிதப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்று சொல்லுகின்றார். எனவே ஆண்டவனுடைய பாடுகளையும் அவர் சிந்திய இரத்தத்தையும் அவர் நமக்காக ஏறெடுத்த எல்லாவற்றையும் நினைத்து அவரை ஏற்றுக்கொண்ட நாம் சில வேளைகளிலே கடின உள்ளம் கொண்டவர்களாக இருக்க நாம் நினைக்கின்றோம். நாம் கடின உள்ளமற்றவர்களாக எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக அவருக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுவோம். நாம் ஆண்டவர் இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக இருப்போம். ஒளியும் மலரும் தீபமும் உணர்வு பொங்கும் வாழ்க்கையும், ஒளியும் மலரும் தீபமும் உணர்வு பொங்கும் வாழ்க்கையும், எளிய கண்ணீர் வெள்ளமும் ஏழை எனது உள்ளமும் ஏற்றுக்கொள்ளும் இறைவனே, ஏற்றுக்கொள்ளும் இறைவனே, இதயம் நிறைந்த காணிக்கை என்னையே நான் அளிக்கின்றேன். அழகு பொழியும் படைப்புகள் அனைத்தையும் நான் தருகின்றேன். இதயம் நிறைந்த காணிக்கை. அன்மைக்க சகோதர சகோதரி, உங்களிடம் வானத்திற்படி எல்லா தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாமற் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாம் பழைய ஏற்பாடு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்திய போது உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைபற்றுள்ள மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பழியேற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதி வாங்கல் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மிகுதிப்படாத எனினும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியின் அறிக்கையிட்டு ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி குழந்தை காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாங்களுக்கு மாறுவனவா. அவர் பாடுபடுபடும் கணிதமை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீரைகளுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்த அருந்தியபின் கிண்ணத்தை மீது மீண்டும் நன்றி கூறி தம் சிறைகளுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கின்றதை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமொன்றும் கூழியும் புரிய தகுந்தபோல் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்தின் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்ற மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 வேட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பணியால் பயிற்சி பெற துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறோம் திருத்துவதற்கு முழைந்தீரே. எங்கள் உங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை கண்டோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமளித்தல்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் சமாதானங்களோடு என்று பெறுவதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையும் நம் பாவங்களையும் போகக்கூடிய ஆண்டவர். செம்மறி விருந்து கழைக்கும் நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடம் எனது ஆன்மா நலம் பெறும். சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி நானையா, மெல்ல மெல்ல நடத்திடு இயேசையா. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி நானையா, மெல்ல மெல்ல நடத்திடு இயேசையா.
ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி நானையா, மெல்ல மெல்ல நடத்திரு ஏசையா. குளிர்ந்த நீருள்ளதோர் ஓடையின் அருகே என்னை வழி நடத்தும் என் ஏசையா. குளிர்ந்த நீருள்ளதோர் ஓடையின் அருகே என்னை வழி நடத்தும் என் ஏசையா. பசுமை நிறைந்த வயல்வெளி நடுவே என் கரம் எடுத்தென்னை நடத்தும் ஐயா. பசுமை நிறைந்த வயல்வெளி நடுவே என் கரம் எடுத்தென்னை நடத்தும் ஐயா. ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி நானையா, மெல்ல மெல்ல நடத்திடு ஏசையா. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி நானையா, மெல்ல மெல்ல நடத்திடு ஏசையா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே பூர்த்தியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமா என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திரும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறைநிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
இன்னொரு நாள் மலர்கிறது, இன்னொரு நாள் விடுகிறது, இன்னும் என்னை நேசிக்கிறாய், நன்றி நன்றி இறைவா. இன்னும் என்னை நேசிக்கிறாய், நன்றி நன்றி இறைவா. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா. எங்கே நான் சென்றாலும் என்னோடு இருக்கின்றாய், எங்கே நான் பறந்தாலும் என்னோடு நீ வருகின்றாய், எங்கே நான் சென்றாலும் என்னோடு இருக்கின்றாய், எங்கே நான் பறந்தாலும் என்னோடு நீ வருகின்றாய், என்னோடு நீ வருகின்றாய், என்னோடு நீ வருகின்றாய். இன்னொரு நாள் மலர்கிறது, இன்னொரு நாள் விடுகிறது, இன்னும் என்னை நேசிக்கிறாய், நன்றி நன்றி இறைவா. இன்னும் என்னை நேசிக்கிறாய், நன்றி நன்றி இறைவா. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி இறைவா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம்